குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன சாப்டர் பார்க்குறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 10th சாப்டர் பார்க்குறோம். சாப்டர் 10 HTML ஸ்ட்ரக்சரல் டேக் பாடம் 10. நம்ம வந்து HTML பற்றி படிக்கிறதில்ல. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் டு HTML ஓர் அறிமுகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ரீவியஸ் செக்ஷன் யூ லேர்ன் அபவுட் இன்டர்நெட் அண்ட் வெப்பேஜ். ஸோ இதுக்கு முன்னாடி சாப்டரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்டர்நெட் அண்ட் வெப்பேஜ் பற்றி படிச்சுக்கிறோம். ஸோ இன்டர்நெட்னால் இணையதளம், வெப்பேஜ்னால் வந்து வலைப்பக்கங்கள், இதை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். வாட் எவர் யூ ஹாவ் சீன் ஆன் த வெப் இஸ் எ டாக்குமெண்ட் ரிட்டன் இன் HTML. இதில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய டாக்குமெண்ட்டில் வந்து நம்ம இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து நம்ம வெப்சைட்டில் வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன லாங்குவேஜில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா HTML யூஸ் பண்ணணும். ஸோ HTML அப்படின்னா அதுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைபர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஹைபர் டெக்ஸ்ட் ஹச்னா வந்து ஹைபர், டீனா டெக்ஸ்ட், எம்னா மார்க்அப், எல்னா லாங்குவேஜ். ஹைபர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் HTML என்பதன் விரிவாக்கம். எக்ஸ்பென்ஷன் ஆஃப் HTML அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா HTML ஈஸிய ஸ்பெஷல் மார்க்அப் லாங்குவேஜ். இது வந்து ஒரு ஸ்பெஷல் மார்க்அப் லாங்குவேஜ், சிறப்பு வாய்ந்த ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். இது HTML இஸ் யூஸ் டு கிரியேட்டிவ் வெப்பேஜ். எதுக்காக யூஸ் பண்ணோன்னா HTML வந்து எதுக்காக யூஸ் பண்ணோன்னா கிரியேட்டிவ் வெப்பேஜ். நம்ம வெப்பேஜ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும்? HTML யூஸ் பண்ணணும். ஹைபர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும். ஸோ வலைப்பக்கங்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழி தான் வந்து HTML. திஸ் லாங்குவேஜ் டெல் த ப்ரௌசர். இந்த லாங்குவேஜுக்கு வந்து நம்ம வந்து ப்ரௌசர் ஒன்று வேணும். நம்ம ப்ரௌசர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம யூசி ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்க அல்லது கூகுள் க்ரோம் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ப்ரௌசர். கூகுள் க்ரோம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், இதெல்லாம் வந்து ப்ரௌசர். இது மாதிரி எந்த ஒரு நெட்டுக்காக வெப்பேஜு இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம வந்து அதுக்கு ப்ரௌசர் வேணும். இந்த லாங்குவேஜ் டெல் த ப்ரௌசர் ஹவு டு டிஸ்பிளே த text, image, animation and other content of the hypertext document on the screen. ஸோ எந்த ஒரு ஹைபர் டெக்ஸ்ட்டும் வந்து ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா என்ன ஹைபர் டெக்ஸ்ட்னால் எல்லாமே இருக்கும். ஹைபர் டெக்ஸ்ட்னு பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும், இமேஜ் இருக்கும், அனிமேஷன் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு ஹைபர் டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்னால் வந்து உரை, இமேஜ்னால் வந்து வரைபடம், அனிமேஷன்னா அசைவு படம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஸ்க்ரீனில் வரணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு வந்து ப்ரௌசர் தேவைப்படும். ஒன்று நம்ம வந்து கூகுள் க்ரோம் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் ஆல்சோ டெல் ஹவு டு மேக் த டாக்குமெண்ட் இன்ட்ராக்டிவ் த்ரூ ஸ்பெஷல் ஹைபர் லிங்க். ஒரு டாக்குமெண்ட் வந்து நம்ம வந்து லிங்க் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஹைபர் லிங்க் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு ஆவணம் வந்து இன்னொரு ஆவணத்து கூட வந்து தொடர்புறதுக்கு நம்ம வந்து தொடர்பு, அது வந்து நம்ம வந்து லிங்க் யூஸ் பண்ணோம். ஸோ ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து HTML ஈஸிய வேர்ட் ப்ராசஸர். HTML ஈஸிய. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து HTML is not a word processing tool. இது வந்து ஒன் ஆஃப் த வேர்ட் ப்ராசஸிங் டூல் கிடையாது. நாட் ஏ வேர்ட் ப்ராசஸிங், இது வந்து வேர்ட் ப்ராசஸர் கிடையாது. ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் கிடையாது, வேர்ட் ப்ராசஸிங் கிடையாது. இது வந்து டிஃப்ரெண்ட். இது வந்து வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான். இது மோஸ்ட்லி எதுக்காக யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறது தான் நம்ம வந்து HTML யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நாட் ஏ வேர்ட் ப்ராசஸிங், நாட் ஏ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வெப்சைட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ். It is only a markup or page layout and hyperlink specification language. ஒன்லி எதுக்காகனா ஏதாச்சும் நம்ம மார்க்கப் பண்ணுறதுக்கு இல்லை பேஜ் லேஅவுட் க்ரியேட் பண்ணுறதுக்கு அதில் ஹைபர் லிங்க் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இட் டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டாக்குமெண்ட். இதுக்கு வந்து தனியாக வந்து ஸ்ட்ரக்சர் இருக்குது, இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. HTML பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து HTML வாஸ் ஒரிஜினலி டிரைவ்ட் ஃப்ரம் SGML. இது வந்து எதுலேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வந்து HTML அப்படின்னு எதுலேருந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரிஜினல் SGML அதுலேருந்து க்ரியேட் பண்ணதான் வந்து HTML. SGML அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்னா என்னது ஸ்டாண்டர்டு, ஜினா வந்து ஜென்ரலைஸ்டு, எம்னா மார்க்அப், எல்னா லாங்குவேஜ். ஜென்ரலைஸ்டு அதாவது ஸ்டாண்டர்ட் ஜென்ரலைஸ்டு மார்க்அப் லாங்குவேஜ்லேருந்து க்ரியேட் பண்ணதான் வந்து HTML. இஸ் எ லார்ஜர் complicated document processing language. To learn HTML no need to about SGML.
நம்ம வந்து HTML பற்றி நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம வந்து HTML பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இந்த காம்ப்ளிகேட்டட் டாக்குமெண்ட்லாம் அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைட்டிங் ஏ டாக்குமெண்ட் எப்படி நம்ம வந்து HTML ஆவணத்தை வந்து எப்படி நம்ம எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைட்டிங் இன் HTML டாக்குமெண்ட். ஸோ HTML ஈஸியாக மார்க்அப் லாங்குவேஜ். இது வந்து என்ன சொல்ல அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், அது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ ரைட்டிங் இன் ஏ மார்க்அப் லாங்குவேஜ் இஸ் வெரி சிம்பிள். இது நம்ம எழுதுறது பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக எழுதிடலாம். டைரக்ட்லி யூ ஸ்டார்ட் த டெக்ஸ்ட் ஆஃப் யுவர் வெப் டாக்குமெண்ட். நம்ம வந்து டைரெக்டாக நம்ம போய் என்ன பண்ணலாம், நேரடியாக வந்து அதில் போய் நம்ம எழுதலாம், உரையை எழுதலாம். அதில் நம்ம வந்து வலை ஆவணத்தில் போய் நம்ம எழுதலாம். அண்ட் ஆட் ஸ்பெஷல் டேக், எக்ஸ்ட்ரா வந்து ஸ்பெஷல் டேக்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து சிறப்பு வாய்ந்த டேக்னால் வந்து ஒட்டுன்னு சொல்லுவாங்க தமிழில். அது ஒட்டுகள் வந்து இதில் வந்து இணைச்சிக்கலாம். அரௌண்ட் த வேர்ட்ஸ் அண்ட் பேராகிராஃப், அதுக்கு வந்து ஒரு வேர்ட்ஸ்க்கோ அல்லது பேராகிராஃப்க்கோ நம்ம வந்து டேக் யூஸ் பண்ணிக்கலாம், ஒட்டுகள். த டேக்ஸ் ஆர் கோடட் பை HTML கமெண்ட்ஸ். இந்த டேக் தான் வந்து முக்கியமானது. HTML பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு டேக் பற்றி தெரிஞ்சுக்கணும். அதான் வந்து கமெண்ட்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஒட்டுகள், ஒவ்வொரு ஒட்டு வந்து எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அந்த HTML. கீவேர்ட்ஸ், அதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ் தட் இண்டிகேட் ஹவு த வெப் ப்ரௌசர் ஷுட் ஃபார்மேட் த டிஸ்பிளே த கண்டென்ட். எப்படி நம்ம வந்து இந்த ப்ரௌசர் வந்து எப்படி இந்த கண்டென்ட்லாம் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்மேட் தான் வந்து இந்த டேக்னு சொல்லுவோம். நம்ம டேக் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதில் ப்ரோக்ராமே எழுதுகிறோம். HTMLனால் நம்ம வந்து டேக் பற்றி தெரிஞ்சது தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுத முடியும். ஸோ HTML ஈஸியாக மேட் அப் ஆஃப் டேக். இந்த HTMLே பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதை வச்சு மேக் பண்ணியிருக்காங்கன்னா டேக், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து டேக்னால் வந்து ஒட்டு தான் பயன்படுத்திக்கிறோம். அண்ட் இட்ஸ் அட்ரிபியூட்ஸ், அதுக்கு வந்து ஒவ்வொரு டேக்கும் வந்து அட்ரிபியூட்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்ரிபியூட்ஸ்னால் பண்புகள், அந்த பண்பு குணநலங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஒட்டுக்கான குணநலங்கள் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம பயன்படுத்தணும். டேக்ஸ் ஆர் நோன் ஆஸ் எலமெண்ட் ஆஃப் HTML. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேக்ஸுங்கிறது ஒவ்வொரு எலமெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சச் அஸ் கலர் அலைன்மெண்ட், நம்ம எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா கலரு அலைன்மெண்ட் வேணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு டேக் யூஸ் பண்ணணும். கலர் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டேக் இருக்குது, அலைன்மெண்ட்டுக்கு ஒரு டேக் இருக்குது. இந்த ஒட்டுகள்லாம் பயன்படுத்தணும். நம்ம வந்து நிறங்களுக்கான ஒரு ஒட்டுகை பயன்படுத்தணும். அலைன்மெண்ட்டு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு ஒட்டுகள் பயன்படுத்தணும். கேன் பி இன்க்ளூட் வித் HTML டேக் இஸ் நோன் அஸ் அட்ரிபியூட்ஸ். அதிலே வந்து அட்ரிபியூட்ஸும் வந்துருக்கும் அதில். ஸோ அட்ரிபியூட்ஸ் ஆர் யூஸ் டு இம்ப்ரூவ் த அப்பியரன்ஸ் ஆஃப் த HTML டாக்குமெண்ட்ஸ். இந்த அட்ரிபியூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருக்க நம்மளுடைய HTML டாக்குமெண்ட் வந்து ஸோ அதிகமாக நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. யூ கேனாட் கிரியேட் யுவர் ஓன் டேக் டு கிரியேட் எ நியூ ஸ்டைல் ஃபார் ஃபியூச்சர். நம்ம ஓனாக வந்து எந்த ஒரு டேக்கும் க்ரியேட் பண்ண முடியாது. நம்ம ஃபியூச்சரில் வந்து நியூ ஸ்டைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து ஸோ all HTML tags should be specified. All HTML tags should be specified. All HTML tags should be specified. நம்ம எல்லா டேகும் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா should be specified within angle brackets. எல்லா டேகும் ஒட்டுகள் வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா ஆங்கிள் ப்ராக்கெட்குள்ளார யூஸ் பண்ணும். எது பேர் ஆங்கிள் ப்ராக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இப்படி ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணோம். அடுத்து நம்ம வந்து டேக் நேம் என்னவோ அதை நம்ம எழுதணும். இங்கே வந்து HTML அப்படின்னு நம்ம எழுதணும். எழுதிட்டு நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணணும். இது பேர் வந்து ஆங்கிள் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயும் வந்து ஒரு ஆங்கிள் ப்ராக்கெட், இப்போ அப்புறம் டேக் நேம் எழுதிட்டு க்ளோசிங் ஆங்கிள் ப்ராக்கெட் இருக்கணும். இது பேர் வந்து ரெண்டும் சேர்ந்து தான் வந்து டேக் அப்படின்னு சொல்கிறோம். டேக்னால் வந்து ஆங்கிள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கணும், ஆங்கிள் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இது பேர் வந்து டேக். அதான் வித்தின் ஆங்கிள் ப்ராக்கெட்குள்ளார இருக்கணும். ஸோ டேக் எல்லா ஒட்டுகளும் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் HTML டேக், HTML யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டேகும் வந்து எல்லா ஒட்டுகளும் எப்படி இருக்கணும், ஸ்பெசிஃபைடு வித்தின் த ஆங்கிள் ப்ராக்கெட்குள்ளார இருக்கணும். இது ஒன் மார்க் கொஸ்டினாக கேட்பாங்க. டேக்ஸ்லாம் எப்படி இருக்கணும், வித்தின் ஆங்கிள் ப்ராக்கெட்குள்ளார இருக்கணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு HTML ஈஸியாக டேக். ஸோ இது மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி HTML ஈஸியாக டேக்.
ஓகே, இப்போ ஒரு HTML அப்படிங்கிறது ஒரு டேக் இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம என்ன எழுதணும், HTML அப்படின்னு நம்ம வந்து டைப் பண்ணிவிட்டு ஆங்கிள் ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணணும். இது பேர் வந்து டேக். ஒரு டேக்னா ஆங்கிள் ப்ராக்கெட் ஓப்பனில் இருக்கணும், ஆங்கிள் ப்ராக்கெட் கடைசியாக க்ளோஸ் பண்ணியிருக்கணும், டேக் நேம் சொல்லணும். இது வந்து இது டோட்டலாக சேர்ந்து தான் இது பேர் வந்து டேக். ஸோ அப்போ HTML இஸ் நாட் case sensitive. That means you can write in HTML tag is in lower case or in upper case, small letter or capital letter. இந்த டேக் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மால் லெட்டர்லேயும் டைப் பண்ணலாம், கேபிட்டல் லெட்டர்லேயும் டைப் பண்ணலாம். புரியுதா? ப்ரௌசர் ட்ரீட் போத் ஆஃப் தம் இன் த சேம். ரெண்டுலேயுமே நம்ம தான் எடுத்துக்கோம். அது ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் எடுத்தாலும் அதே தான், ஸ்மால் லெட்டர் எடுத்தாலும் அதே தான். ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் ரைட் HTML as HTML, போத் ஆர் சேம். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து HTML கொடுத்துருவாங்க இல்லையா, இப்போ கேபிட்டலில் டைப் பண்ணியிருக்காங்க, இங்கே ஸ்மாலில் டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டில் நம்ம எப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம், கேபிட்டலையும் யூஸ் பண்ணலாம், ஸ்மாலையும் யூஸ் பண்ணலாம், ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து HTML டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர். HTML டாக்குமெண்ட்டுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. An HTML document contains the text of page itself and HTML tag. இதில் வந்து டெக்ஸ்ட் இருக்குது, HTML tag இருக்குது. இது வந்து உரை மட்டும் HTML ஒட்டுகள் வந்து பயன்படுத்தப்படுகிறது. which define the structure and appearance of the document. நம்ம வந்து டாக்குமெண்ட் பார்க்குறதுக்கு ஒரு அப்பியரன்ஸாக இருக்கும் அதில். ஸோ இட் இஸ் ஆல்சோ கண்டைன் ஹைபர் லிங்க் டு அதர் பேஜ். புரியுது? இதில் வந்து ஹைபர் லிங்க் இருக்குது, அதை மற்ற பேஜ் கூட லிங்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதாக வந்து ஹைபர் லிங்க். மற்ற பேஜ் கூட லிங்க் பண்ணுறதுக்கு வந்து ஹைபர் லிங்க். ஆர் டு இன்க்ளூட் மல்டிமீடியா எலமெண்ட்ஸ் சச்சஸ் ஆடியோ, வீடியோ, அனிமேஷன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆடியோ, வீடியோ, ஒளிக்காட்சி, அசைவு படங்கள், இது எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஆடியோ, வீடியோ, அனிமேஷன் இது எல்லாமே வந்து HTML யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்டையர் HTML document is bounded within pair of HTML. பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பேர் இருக்கும், டேக் வந்து பேர் இருக்குது, ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக். பார்த்தீங்கன்னா இந்த HTML டேக்கு பேர் வந்து இந்த HTML டேக். இதுலேயும் HTML ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் பார், இதில் வித்தியாசம் தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்களா, இந்த நேமுக்கு ஹச்சுக்கு முன்னாடி ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க. இங்கே எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. இது எதுவுமே கொடுக்கலன்னா இது வந்து ஓப்பனிங் டேக். க்ளோசிங் டேக்னால் ஸ்லாஷ் கொடுத்துருப்பாங்க. ஸ்லாஷ் கொடுத்தா இது வந்து க்ளோசிங் டேக். ஸோ ஒவ்வொரு ஓப்பனிங் டேக்கும் ஒவ்வொரு க்ளோசிங் டேக் இருக்கணும். புரியுதா? இப்போ HTMLனால் ஸ்லாஷ் HTML அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இதுதான் வந்து ஓப்பனிங் டேக், இதுதான் வந்து க்ளோசிங் டேக். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து ஓப்பனிங் டேக்கா, இது வந்து HTML அப்படிங்கிறது ஃபஸ்ட் லைன் வந்து ஃபஸ்ட் லைன் HTMLன்னு இருக்கும் ஃபஸ்ட் லைன். சரி ஓகே, லாஸ்ட் லைன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லாஷ் HTML இருக்கும். இது வந்து ஓப்பனிங் டேகு. இது பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்களா, அப்போ இது வந்து க்ளோசிங் டேக். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு டேக்கும் வந்து ஓப்பனிங் டேக் இருக்கும், க்ளோசிங் டேக் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் HTML டாக்குமெண்ட் ஷுட் ஃபாலோ திஸ் ஜென்ரல் ஃபார்மேட். ஸோ எல்லா HTML டாக்குமெண்ட்டும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராம் எப்படி எழுதுனா, ஃபஸ்ட் லைன் வந்து என்ன எழுதுனா HTML அப்படின்னு எழுதணும். HTMLக்கு அடுத்தது என்ன லைன் வரணும்னா ஹெட்டுன்னு வரணும். HTMLக்கு அடுத்தது என்ன லைன் எழுதணும், ஹெட்டுன்னு ஒரு டேக் யூஸ் பண்ணணும். இது நம்ம வந்து ஹெட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஹெட்டுன்னு ஒரு டேக் யூஸ் பண்ணணும். புரியுதா? ஓகே, அடுத்து ஹெட்டுக்குள்ளார நம்ம என்ன இருக்குன்னா டைட்டில். நம்ம டைட்டில் கொடுக்க போகிறோம் இல்லையா, அதுக்கு வந்து டைட்டில்னு ஒரு டேகை யூஸ் பண்ணணும். டைட்டில் டேக் நம்ம என்ன டைட்டில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை ஃபஸ்ட்டு வெப்பேஜ். நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு வெப்பேஜினுடைய டைட்டில் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை ஃபஸ்ட்டு வெப்பேஜ். ஓகே, இப்போ இந்த டைட்டில்னு கொடுத்துருவாங்க இல்லையா, இதுக்கு வந்து இது வந்து ஓப்பனிங் டேக். க்ளோசிங் டேக் என்ன, ஸ்லாஷ் டைட்டில். ஓகே, அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஹெட்டிங் டேக் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, இப்போ க்ளோசிங் டேக் என்ன, ஸ்லாஷ் ஹெட்டு. அடுத்தது ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணணும். இல்லை ஃபஸ்ட் லைன் வந்து எப்போயுமே எல்லா ப்ரோக்ராம்லேயும் HTML தான் இருக்கும். ஸோ நம்ம எல்லா ப்ரோக்ராமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ஃபஸ்ட்டு எல்லா ப்ரோக்ராம்லையும் என்னென்னு இருக்கும், HTML இருக்கும். எல்லா ப்ரோக்ராம்லேயும் லாஸ்ட் லைன் என்ன இருக்கும், ஸ்லாஷ் HTML இருக்கும். எல்லா ப்ரோக்ராம்லேயும் HTMLக்கு அடுத்தது என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டுன்னு இருக்கும். ஹெட்டுக்குள்ளார என்ன இருக்குன்னா டைட்டில் இருக்கும். அப்போ டைட்டில் கொடுக்குறோம், ஸ்லாஷ் டைட்டில் கொடுக்குறோம். இந்த ஸ்லாஷ் டைட்டில் முடிஞ்சோடனே என்ன இருக்கும், அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா
ஹெட்டு ஸ்லாஷ் ஹெட் இருக்கும். ஹெட்டிங் டேக் வந்து க்ளோஸ் பண்ணும். இந்த ஹெட்டிங் டேக் பார்த்திங்கன்னா இந்த டைட்டில் டேக் வந்து எதுக்குள்ளார இருக்கும்? இந்த டைட்டில்னு ஒரு டேக் இருக்கு இல்லையா, இந்த டேக் வந்து எதுக்குள்ளார இருக்கும்? ஹெட்டிங்னு ஒரு டேக்குள்ளார தான் இருக்கும். ஹெட்டிங் டேக் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிக்கிறோமா, இந்த ஹெட்டிங் டேக்குள்ளார தான் என்ன இருக்கும்? டைட்டில் அப்படின்னு ஒரு டேக் இருக்கும். அடுத்தது பாடி டேக் ஓப்பன் பண்ணுறோம். பாடி டேக் ஓப்பன் பண்ணுறோமா, பாடி டேக்கில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லணும். திஸ் இஸ் மை ஃபஸ்ட் வெப் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. பாடி டேக் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பாடி டேக் லாஸ்ட்டாக ஓகே முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணோம்? ஸ்லாஷ் பாடி அப்படின்னு கொடுத்துருவோம். இது வந்து பாடி டேக்கில் வந்து முக்கியமாக மெயின் கண்டென்ட் என்ன அப்படிங்கிறது இந்த ப்ரோக்ராமில் என்னங்கிறத நம்ம கொடுக்குறோம். திஸ் இஸ் மை ஃபஸ்ட் வெப் பேஜ் சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்குறோம். ஸ்லாஷ் பாடி ஓகே. பாடி டேக் முடிஞ்சா லாஸ்ட்டாக என்ன டேகு, என்ன டேக் க்ளோஸ் பண்ணோம்? HTML டேக் வந்து ஸ்லாஷ் HTML அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ இது மாதிரி தான் வந்து எல்லா ப்ரோக்ராம்லேயும் சேம் இதே மாதிரி தான் வரும். ஸோ பாடி டேக்கில் மட்டும்தான் நடுவில் மாறி மாறி வரும், மீதியெல்லாம் வந்து சேம் அதே தான் வரும். ஸோ HTML tag are generally have an opening and closing tag. பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜென்ரலாக வந்து ஒரு HTML டேக் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக் இருக்கும். ஓப்பனிங் டேக் இருக்கும், க்ளோசிங் டேக் இருக்கும். ஒவ்வொரு டேக்கும் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் இருக்கும். ஒவ்வொரு ஒட்டுகளும் ஆரம்ப ஒட்டு, முடிவு ஒட்டு, 2 ஒட்டு, ஆரம்ப ஒட்டு, முடிவு ஒட்டு. இது வந்து ஆரம்ப ஒட்டு, முடிவு ஒட்டு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து இது பேர் என்னது? ஆரம்ப ஒட்டு, தொடக்க ஒட்டு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து முடிவு ஒட்டு. தொடக்க ஒட்டுக்கும் முடிவு ஒட்டுக்கும் என்ன வித்தியாசம்? முடிவு ஒட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லாஷ் கொடுத்துருப்பாங்க. ஆரம்ப ஒட்டில் ஸ்லாஷ் கொடுக்க மாட்டாங்க. ஸ்லாஷ் கொடுக்கலன்னா அது பேர் வந்து தொடக்க ஒட்டு. ஸ்லாஷ் கொடுத்தாங்கன்னா அது பேர் வந்து முடிவு ஒட்டு. இது வந்து ஓப்பனிங் டேகு, இது வந்து க்ளோசிங் டேக். க்ளோசிங் டேக்கில் மட்டும்தான் ஸ்லாஷ் இருக்கும். ஸ்லாஷ் இருந்தால் க்ளோசிங் டேக்னு அர்த்தம். ஸ்லாஷ் இல்லைன்னா அது வந்து ஓப்பனிங் டேக். சரௌண்டிங் த டெக்ஸ்ட் தே ஆஃப் டெக். ஓப்பனிங் டேக் டர்ன் ஆன் எ ஃபீச்சர் சச் அஸ் ஹெட்டிங், போல்டு, சென்ட்ரு. நம்ம வந்து ஹெட்டிங் கொடுக்கலாம், போல்டு கொடுக்கலாம், சென்ட்ரு பண்ணிக்கலாம். தலைப்பு கொடுக்கலாம், எழுத்துக்கள் தடிமனாக கொடுக்கலாம், எழுத்துக்கள் வந்து நடுவில் வரணும்னு கொடுக்கலாம். அண்டு க்ளோசிங் டேக் டர்ன் ஆஃப் இன் ஃபீச்சர். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் ஆர் த சேம் நேம். ஸோ ஓப்பனிங் டேகும் க்ளோசிங் டேகும் எப்படி இருக்குன்னா சேம் நேமில் இருக்கணும். சேம் நேமில் இருந்தால் தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலன்னா வந்து எரர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பனிங் டேக்கில் என்ன பேரில் இருக்கோ, ஓப்பனிங் டேக் என்ன பேரில் இருக்கோ அதே பேரில் தான் வந்து க்ளோசிங் டேக் இருக்கணும். தொடக்க ஒட்டு எந்த பேரில் இருக்கோ அதே பேரில் தான் வந்து முடிவு ஒட்டும் இருக்கணும். இதில் முடிவு ஒட்டில் ஸ்லாஷ் கொடுத்துருப்பாங்க, அங்கே ஸ்லாஷ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் பேரெல்லாம் ஒன்று தானே. HTMLனா HTML, ஹெட்டுனா ஹெட்டு, பாடினா பாடி கொடுத்துருக்காங்க இல்லையா. டைட்டில்னா டைட்டில். பேர் மாறுதா? இல்லை. பேரெல்லாம் மாறாமல் இருக்கும். பேர் மாறக்கூடாது. ஏன்னா வந்து இப்போ க்ளோசிங் டேக்னால் ஸ்லாஷ் இருக்கும், அவ்வளோ. ஸ்லாஷ் தான் எக்ஸ்ட்ரா இருக்குமே. பிறகு சேம் நேம் வந்து அதேமாதிரி தான். HTMLனா HTML தான் இருக்கும். அதுதான் முக்கியம். ஸோ ஓப்பனிங் டேகும் க்ளோசிங் டேக் வந்து எப்படி இருக்கும்? சேம் நேமில் இருக்கணும். பட் க்ளோசிங் டேக் நேம் ப்ரிசிடட் பை த ஸ்லாஷ். ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளோசிங் டேக் மட்டும் வந்து ஸ்லாஷ் கொடுத்துருப்பாங்க. அது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இப்போ க்ளோசிங் டேக்கில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் டேக்கில் முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. க்ளோசிங் டேக்கில் முடிவு ஒட்டில் வந்து முடிவு ஒட்டுக்கு வந்து முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் இருக்கும். ஸ்லாஷ். ஃபார் எக்ஸாம்பிள், HTML is an opening tag. HTML is a closing tag. பார்த்தீங்கன்னா வந்து 2 டேக் இருக்கா. இது பார்த்தீங்கன்னா HTML கொடுத்துருவாங்க, இது ஓப்பனிங் டேக். க்ளோசிங் டேக் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லாஷ் HTML. இது வந்து தொடக்க ஒட்டு, இது வந்து என்னது? முடிவு ஒட்டு. முடிவு ஒட்டுனா ஸ்லாஷ் HTML கொடுத்துருப்பாங்க. ஸோ எவ்ரி வெப் டாக்குமெண்ட், ஒவ்வொரு வெப் டாக்குமெண்ட்டும் வெப்சைட்ஸும் ஹேஸ் 2 செக்ஷன். இதில் வந்து 2 செக்ஷன் இருக்குது. புரியுதா? வலை ஆவணங்களில் வந்து 2 பகுதிகள் இருக்குது. ஒன்று வந்து ஹெட்டிங் செக்ஷன், பாடி செக்ஷன். புரியுதா? 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இதில் வந்து என்ன செக்ஷன்? 2 செக்ஷன். ஹெட்டிங் செக்ஷனும் பாடி செக்ஷன். புரியுதா? ஹெட்டிங் செக்ஷனாக வந்து தலைப்பு பகுதி. இது என்னது? ஹெட்டிங் செக்ஷன். அப்புறம் பாடி செக்ஷன், உடல் பகுதி. இது வந்து தலைப்பு பகுதியும் உடல் பகுதியும் இருக்கும். இது அடுத்து பார்த்திங்கன்னா வந்து
the heading section is used to show the title of the web page in title bar. ஸோ நம்ம வந்து ஹெட்டிங் செக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹெட்டிங் செக்ஷன்னா ஹெட்டிங் கொடுக்கறதுக்காக, டு ஷோ த டைட்டில் ஆஃப் த வெப்பேஜ். நம்ம வந்து ஒரு வெப்பேஜுக்குடைய டைட்டில் வந்து ஸ்க்ரீனில் டைட்டில் பாரில் வந்து ஷோனா டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. புரியுதா? நம்ம வந்து தலைப்பு பட்டையில் வந்து வெப்பேஜ் வலைப்பக்கங்களுடைய பெயர் வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைட்டில் பாரில் வரும். அதாவது தலைப்பு பட்டையில் வரும். ஆர் டேப் டேப்னு சொல்லணும் நம்ம வந்து. ஸோ ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேப்னு சொல்லிட்டு முதல்ல ஹெட்டிங் செக்ஷன் இருக்கும், பாடி செக்ஷன் இருக்கும். அதில் அந்த டைட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். நம்ம வந்து அதுக்கு வந்து ப்ரௌசர்லாம் யூஸ் பண்ணுறோம். டு ஹெட் செக்ஷன் ஷுட் பிகின் வித் ஹெட்டிங் டேக். ஹெட்டிங் செக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன இருக்கும், ஹெட்டுன்னு இருக்குமா, ஹெட்டிங்னு ஒரு டேக் யூஸ் பண்ணுவாங்க ஹெட்டிங் செக்ஷனில். அடுத்தது அந்த எண்டு வித்து ஸ்லாஷ் ஹெட். எண்டு வித்து என்ன இருக்கும், ஸ்லாஷ் ஹெட். தலைப்பு பகுதியில் வந்து ஹெட்டு ஸ்லாஷ் ஹெட் அப்படின்னு நம்ம வந்து தொடக்க ஒட்டு முடிவு ஒட்டுகள் 2 இருக்கும். அடுத்து டேக். டைட்டில் இஸ் தி யூஸ் டு ஸ்பெசிஃபை த டைட்டில் ஆஃப் த வெப்பேஜ். நம்ம வந்து டைட்டில் அதுக்குள்ளார டைட்டில்னு சொல்லிட்டு ஒரு டேக், ஹெட்டுன்னு ஒரு டேக்குள்ளார நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணுவோம், டைட்டில் அப்படின்னு நம்ம வந்து ஒரு டேக் யூஸ் பண்ணுவோம். அது வந்து இந்த வெப்பேஜுடைய டைட்டில். புரியுதா? வலை பக்கங்களுடைய தலைப்பு கொடுப்பதற்காக. த பாடி செக்ஷனில் என்ன கொடுக்கணும், இஸ் யூஸ் டு டிஸ்பிளே த மெயின் கண்டென்ட் ஆன் த ப்ரௌசர் விண்டோ. இதில் முக்கியமான மெயின் கண்டென்ட் எல்லாமே எது நம்ம எதில் தரணும்னா வந்து பாடி செக்ஷனில் தான் தரணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பாடி செக்ஷன் ஷுட் டிஃபைன் வித்தின் பாடி அண்ட் ஸ்லாஷ் பாடி டேக். பாடி செக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து உடல் பகுதி எப்படி இருக்குன்னா பாடின்னு அப்படின்னு ஒரு டேக் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து ஆரம்ப ஒட்டு, தொடக்க ஒட்டு. இது வந்து முடிவு ஒட்டு. ஓப்பனிங் டேகு, க்ளோசிங் டேக். பாடின்னு கொடுத்துறாங்களா, அப்போ ஸ்லாஷ் பாடின்னு கொடுத்துறாங்களா, அப்போ வந்து இது க்ளோசிங் டேக். ஸோ வாட் எவர் த டெக்ஸ்ட் யூ ஸ்பெசிஃபை த between these tags will display on the browser window. புரியுதா? நம்ம வந்து ப்ரௌசர் விண்டோ எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோம், நம்ம வந்து HTML கொடுக்குறோமா, ஓகே. ஹெட்டு கொடுத்துருவோமா, அதில் வந்து ஹெட்டில் என்ன கொடுத்துறாங்க, டைட்டில் மை வெப்பேஜ் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மை ஃபஸ்ட்டு வெப்பேஜ் டைட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறப்பா. இதுதான் வந்து டைட்டில். மை ஃபஸ்ட் வெப்பேஜ் டைட்டில் வருது. இதுதான் வந்து டைட்டில் பார். சரி, ஓகே. இது வந்து ஹெட்டிங் வந்துச்சா, ஹெட்டு. பாடி டேக்கில் என்ன கொடுத்தா, திஸ் இஸ் மை ஃபஸ்ட் வெப்பேஜ். நம்ம பாடி டேக்கில் என்ன கொடுக்குறோமோ அது வந்து இந்த விண்டோ ஸ்க்ரீன் இருக்குல்லையா, இதில் வந்து டிஸ்பிளே பண்ணணும். திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு வெப்பேஜ் அப்படின்னு இருக்கா. நம்ம பாடி டேக்கில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் வந்து இந்த விண்டோவில் டிஸ்பிளே பண்ணணும். ஸ்லாஷ் பாடி ஸ்லாஷ் HTML அவ்வளோதான். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் டேக் ஆஃப் HTML அப்படிங்க